அனைவரும் கரவொலி எழுப்பவும். ஒளியினை ஏற்றி விழாவினை தொடங்கும் நேரம் இது. முதலாவதாக இஸ்லாமிய நண்பர் மௌலவி யாபில் ஹாஜி எம் நிஜாமுதீன் யுசிபி அவர்களை சகோதரத்துவம் என்னும் ஒளிமுகத்தினை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்து சமய நண்பர் அருளானந்த அடிகளார் அவர்களை அன்பு என்னும் ஒளிமுகத்தினை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்தவ சமய நண்பர் அருட்சகோதரி மேரி லொரன்சியா அவர்களை நீதி என்னும் ஒளிமுகத்தினை ஏற்றிட அன்புடன் அழைக்கிறோம். அருட்தந்தை ஜான் பிரகாசம் அவர்களை அறிவு என்னும் ஒளிமுகத்தினை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். நம் கல்லூரியின் முதல்வர் தந்தை அவர்களை பண்பு எனும் ஒளிமுகத்தினை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். இறை ஒளியை ஏற்றி வைத்த அனைவருக்கும் நன்றி. இந்த கலைக்கோவிலின் கனகமணி சுடராக, மாணவர்களின் மகரந்த விடியலாக, இருளை விளக்குகின்ற எழுச்சி சூரியனாக எங்கள் உள்ள கிழக்கில் உலா வருகின்ற கல்லூரி முதல்வர் அவர்களை அரங்கத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பு சாமரம் வீசி வரவேற்க அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களே, 3 மதத்தையும் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, நம்முடைய கல்லூரி அதிபர் செயலர் ஒரு சில காரணங்களால் வர முடியவில்லை. நம்முடைய கேம்பஸ் மினிஸ்டர் ஃபாதர் ரூஃபஸ், நம்மளுடைய பேராசிரியர்கள், மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித வளர்ச்சி என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்கின்ற ஒரு ஓர்மை, ஒரு அறிவு, ஒரு ஞானம் இல்லாமல் நம்முடைய சமூக கட்டமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது அல்லது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மையில் நமக்கெல்லாம் தெரியும், மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம், அதே போல பல கலவரங்கள். நான் எனது ஊரில் நடந்த ஒரு சிறு கலவரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய வரவேற்புரையை முன்வைக்கிறேன். எங்கள் ஊர் ஒரு கிராமம், எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயும் ஒரு கிராமம். 2 ஊருக்கும் நிலங்கள் இருக்கும், சொந்த நிலங்கள் ஆங்காங்கு இருக்கிறது. ஒரு குளம், அந்த குளத்தில் இருந்து தண்ணீர் 2 ஊருக்குமே போகணும், 2 ஊரில் உள்ள வயல்வெளிகளுக்கும் போகணும். ஒரு எங்களுடைய ஊரை சார்ந்த ஒருவருக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அது முடித்ததற்கு பிறகு இன்னொருக்கு பக்கத்து ஊருக்காரர் ஒருத்தருடைய நிலம் இருக்குது, அவருக்கு தண்ணி போகணும். இந்த 2 குடும்பங்களுக்குள் சின்ன தகராறு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை, இவன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான் தண்ணி பாய்ச்சறதுக்கு, எனக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு எனக்கு தண்ணி வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது உண்மையிலேயே நியாயமான பிரச்சனை. யார் யாருக்கு நடக்குது? 2 நில உடைமையாளர்களுக்கு நடக்குது. ஆனால் இதை 2 பேர் மட்டும்
சரியா உட்கார்ந்து பேசி தீர்க்கலாம் என்றால் தீர்த்திருக்கலாம். அது ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனை. ஆனால் 2 ஊர்களுக்கான கலவரமாக அது மாற்றப்பட்டது. நான் சின்ன பையன், எங்கள் ஊரில் திடீர்னு எல்லாரும் திருவரங்கத்துக்காரன சிறுதலக்காரன் அடிச்சு விட்டானா, இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் பரப்பப்படுகிறது. எப்படி பரப்பப்படுது? திருவரங்கத்துக்கார ஒருத்தர், எங்கள் ஊர் பேர் வந்து திருவரங்கம், பக்கத்து ஊர் பேர் வந்து சிறுதலை. எங்கள் ஊர்க்காரர் திருவரங்கத்துக்காரரை பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய சிறுதலைக்காரர் அடித்து விட்டார். உடனடியா சும்மா உட்கார்ந்துருந்த ஆளு, நடந்துக்கிட்டு போன ஆளு, டீ குடிச்சுக்கிட்டு இருந்த ஆளு, சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆளு, படுத்து கிடந்த ஆளு, டேய் நம்ம ஊருக்காரனை பக்கத்து ஊருக்காரன் அடிச்சு விட்டானாம்டா அப்படின்னு சொல்லி உடனடியாக கையில் கிடக்கக்கூடிய ஒரு விளக்கமாறையோ அல்லது ஒரு கம்பையோ அல்லது ஒரு கல்லையோ எடுத்துக்கொண்டு, நான் சின்ன பையன் எதுக்கு போறேனே தெரியாது, நானும் ஓடினேன். நண்பர்களே, இது யார் யாருக்கு பிரச்சனை? 2 குடும்பங்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனையை 2 ஊருக்கான பிரச்சனையாக மாற்றிவிட்டார்கள். எந்த ஊர்ல எந்த வீட்டில் சண்டை இல்லை, 2 வீட்டுக்கு இடையில சண்டை நடந்துச்சுன்னா அந்த வீட்டுக்காரர்கள் மட்டும் பேசினால் போதும். ஆனால் இந்த சாதிக்காரனை அந்த சாதிக்காரன் அடிச்சு விட்டானா, எங்கே இருந்து இந்த சாதி வந்தது, இந்த ஊர்க்காரனை அந்த ஊர்க்காரன் அடிச்சு விட்டானா, இந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரனை அடித்து விட்டானா, இதுதான் பிரச்சனை. 2 பேருக்கான பிரச்சனை எப்பொழுதுமே இருக்கும், 2 குடும்பங்களுக்கான பிரச்சனை இருக்கும். ஆனால் அது ஒரு சாதிக்கான பிரச்சனையாக, ஒரு மொழிக்கான பிரச்சனையாக, ஒரு மதத்துக்கான பிரச்சனையாக மாற்றப்படுகிறது வேண்டுமென்றே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிக்கோடிடப்பட வேண்டிய வார்த்தை. 2 விவசாயிகள், மைசூரில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் தஞ்சை பகுதி விவசாயிகளும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா காவிரி பிரச்சனை தீந்துரும். ஆனால் அரசியல் லாபத்திற்காக அது எப்படி மாற்றப்படுகிறது? தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அல்லது அணையை திறங்கன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது, கர்நாடகக்காரர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று. எங்கே இருந்து இந்த கர்நாடகக்காரர்கள் வந்தார்கள், எங்கே இருந்து தமிழர்கள் வந்தார்கள் என்று தெரியவில்லை. நான் மதுரைக்காரன், எனக்கும் காவிரிக்கும் பிரச்சனை இல்லை, நான் ஏன் அதில் தலையிடணும்? ஆனால் அது ஒரு மொழி பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. அதே தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய சாதி கலவரமாக இருக்கலாம், மதக்கலவரமாக இருக்கலாம், அவைகள் எல்லாம் எப்படி உசுப்பேத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையில் நம்ம கல்லூரியில், இது வேற எங்கெங்கெல்லாம் நடக்கலை, நம்ம கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி ஒரு பையன் அவன் அரெஸ்ட் ஆகிறான். பரீட்சைக்கு முன்னாடி எனக்கு தகவல் வருகிறது, நான் போய் அது என்னங்கிறத விசாரிக்கிறேன் நான். ஆனால் பிரச்சனை ஒரு சாதி கலவரமாக உருவாகி இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஒரு பையன் இன்னொரு பையன், 2 பேருக்கும் பிரச்சனை. 2 பேரும் வேற வேற சாதிக்காரங்க. இதில் என்ன இருக்குது? 2 பேருமே மாணவர்கள். இவன் 2 பேருமே மாணவர்கள். ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் பேசிக்கிறட்டும். ஆனால் எவ்வாறு மாற்றப்படுகிறது? நம்ம ஜாதிக்காரனை இந்த ஜாதிக்காரன் அடிச்சுட்டானா, அது ஒரு சாதி கலவரமாக மாற கூடிய ஒரு தருணம். அது ஒவ்வொரு இளைஞனையும் இந்த சாதி நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் அது உள்வாங்கப்படுகிறது, புகுத்தப்படுகிறது. மதம் ஒன்றும் இல்லை, எல்லா பாய்களையும் நம்மலாம் மாமா மச்சான் தான் நம்ம பழகிக்கிட்டு இருக்கிறோம். இந்துக்கள் சகோதரர்கள், என்னுடைய பெரியப்பா, எங்கள் பெரியப்பா ஒரு இந்து நண்பர். எப்படி எங்கள் கூட பிறந்த பெரியப்பா கூட அவ்வளவு எங்களோட பாசமாக இருந்ததில்லை. அவர் எங்களோட அவ்வளவு பாசம், அவங்களுடைய பிள்ளைங்க எங்கள் கூட அவ்வளவு பாசம், எவ்வளவோ கொடுக்கல் வாங்கல். ஆனால் இங்கே மதம் என்பது, சாதி என்பது, ஊர் என்பது, மொழி என்பது அரசியல் லாபத்திற்காக
புகுத்தப்படக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு பலிகடா இளைஞர்கள், அப்ராணி மக்கள். அடி வாங்குறவங்க யாரா இருப்பாங்க? எந்த கலவரத்திலேயாவது சொல்லுங்க பார்க்கலாம். அடி வாங்குறவங்க, கொல்லப்பட்டவர்கள், செத்து போனவர்கள் ஒன்று பெண்களாக இருப்பார்கள், சம்பந்தமே இருக்காது, குழந்தைகளாக இருப்பார்கள், ஏழை பாழைகளாக இருப்பார்கள். இதுதான் உண்மை. கலவரத்தை தூண்டியவர்கள் யாரும் எந்த கலவரத்திலும் ஒரு கல்லடி கூட பட்டதில்லை. ஆனால் அங்கே 10-15 பேர் இறந்திருப்பார்கள். இறந்தவர்கள் கணக்கெடுத்தால் அவர்களுக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை, இதுதான் அரசியல். இந்த அரசியலை இந்த மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜாதி அப்படின்னு சொல்லி உசுப்பேத்துவாங்க, அதை உள்வாங்காதீங்க, அதை உள்வாங்காதீங்க. அவனும் மாணவன், நானும் மாணவன். அவரும் ஆசிரியர், நானும் ஆசிரியர். 2 பேரும் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம். 2 பேருக்குள்ள கட்டாயமாக சிக்கல்கள் இருக்கும், கட்டாயமாக சிக்கல்கள் இருக்கும். அதை அவர்கள் இருவரும் பேசி தீர்த்து கொள்ளட்டும். இதில் சாதி வர வேண்டிய அவசியமே இல்லை. சாதி என்று எப்பொழுது வருகிறதோ அது கலவரத்தில் தான் முடியும், அது அழிவில் தான் முடியும். பாதிக்கப்படுபவர்கள் கலவரத்தை தூண்டியவர்களாக இருக்க மாட்டார்கள், சாதி உணர்வை தூண்டியவர்களாக இருக்க மாட்டார்கள், மத உணர்வை தூண்டியவர்களாக இருக்க மாட்டார்கள், மொழி உணர்வை தூண்டியவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்ராணி சப்ராணி தான், நம்மளை மாதிரி ஆளுக தான் போய் மாட்டிக்குவோம். இந்த உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். ஏன் அவங்க 3 பேரையும் நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா, இது ஒரு சடங்குக்காக நடப்பது இல்லை, இது ஒரு சடங்கு ஆச்சாரம் இல்லை. இது மாணவர்களுக்கு கல்வி புகட்டுவதற்காக, விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக. ஐயா, நாம் எல்லாருமே சகோதரர்கள் தான். ஆனால் அரசியல் லாபத்திற்காக, ஏதோ ஒரு முதலாளியினுடைய லாபத்திற்காக இங்கே இதெல்லாம் சொல்லுவாங்க. தம்பி, அதை பற்றி கவலைப்படாத, காதில் வாங்கிக்கிறாத. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு, ஐயா அவங்க 2 பேருக்கு சண்டை வரும், இயல்பு தானே. ஒரு சமூகத்தில் சேர்ந்து வாழ்கிற பொழுது நமக்குள்ள பிரச்சனை வர்றது இயல்பு தானே. அதனால அவங்க தீர்த்துக்குவாங்க, எங்களெல்லாம் இழுக்க வேண்டாம், விட்டுருங்க. அவங்களா பார்த்து பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னாக்கும் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பழக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய நோக்கம் இதுதான். எனவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் அருள் ஆனந்தம், நம்முடைய கல்லூரியினுடைய பெயர், நம்முடைய முன்னாள் மாணவர், அவருடைய மகள் இங்கே மாணவியாக படித்தால், நான் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். மிக தெய்வீக குடும்பம் அந்த குடும்பத்திலிருந்து, கிண்ணி மங்கலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர், நம்முடைய சகோதரர், நம்முடைய குருஜி அவர்களை வணங்கி வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அந்த கிண்ணிமங்கலம் கோவில் ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். நீங்களாம் மாணவர்கள் கட்டாயமாக, தமிழ் மாணவர்கள், வரலாற்றுத்துறை மாணவர்கள், மற்ற மாணவர்களுமே நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம். தமிழர்களினுடைய மிக பழமையான பாலி மொழி கல்வெட்டு அங்கே இருக்கிறது, வட்டெழுத்து கல்வெட்டுக்கள் அங்கே இருக்கிறது. இத்தகைய அவைகளையெல்லாம் பாதுகாத்து பொக்கிஷமாக வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அது ஒரு மதத்திற்கான இடம் மட்டுமல்ல, ஒரு இனத்திற்கான ஒரு இடம். தமிழ் என்கின்ற ஒன்றில் நாம் அனைவரும் குவிய வேண்டிய ஒரு இடம். எனவே அத்தகைய இடத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை நண்பர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல் பெரிய குளத்தில் இருந்து கடந்த 2019 வந்து நம்மளோடு தோழமையை பகிர்ந்து கொண்ட, இன்றும் நம்மளோடு வந்து தோழமையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய மாமா அவர்களையும் வருக வருக என அன்போடு, தோழமையோடு, சகோதர உணர்வோடு வரவேற்கிறோம். நம்மளுடைய அருள் சகோதரி ஒரு மேடையில் வழக்கமாக ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் பெண்கள் அதில் இருக்க வேண்டும் என்பதற்காக சேகர் ஃபாதர் வந்து லொரன்சியா சிஸ்டரை கூப்பிடுவோம், அவங்கள மேடை ஏற்றி அழகு பார்ப்போம், அவர்கள் என்றால் அவர்கள் வழியாக ஒவ்வொரு பெண்ணையும் நாம் கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய பேராசிரியர்
லொரன்சியா சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வாஞ்சையோடு வருக வருக என வரவேற்போம். அன்பு செல்வங்களே, உங்களுக்கு அருளானந்தர் கல்லூரி ஒரு மதிப்பீடை கற்றுக் கொடுக்கிறது. நாம் அனைவரும் மனிதர்கள். நாம் அனைவரும் மனிதர்கள். மனிதர்களாக மட்டுமே இணைந்திருப்போம். நமக்குள் சாதி இருக்கிறது, அது பாட்டுக்கு இருந்துட்டு போயிடட்டும். மதம் இருக்கிறது, அது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, இருந்துட்டு அது பாட்டுக்கு போயிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எனக்கு விடுதலையை தருகிறதா, வணங்குகிறேன். இன்னொரு மதம் எனக்கு விடுதலையை தரவில்லை என்று நான் நினைக்கிறேன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க பாட்டுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. இங்கே மதத்தை நாம் பரப்புவதற்கு வரவில்லை. இங்கே நாம் மொழியை கொண்டாடுவதற்காகவும் வரவில்லை, இனத்தை கொண்டாடுவதற்காகவும் வரவில்லை, மதத்தை கொண்டாடுவதற்காகவும் வரவில்லை, மனிதத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். அந்த மதிப்பீடுகளோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அறிவை விசாலப்படுத்துங்கள், பார்வையை விசாலப்படுத்துங்கள் என சொல்லி உங்களையும் அன்போடு வாஞ்சையோடு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி. சாதி மதம் மொழி கடந்து நிச்சயம் மனிதம் பேணுவோம். வரவேற்புரையாற்றிய முதல்வர் தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை பாடலாக பாட நமது கல்லூரியின் பாடகர் குழு மாணவர்களை அன்போடு அழைக்கிறோம்.